பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் மார்கழி மாதம் விரதம் இருந்து கேட்ட கோரிக்கைகள் தை மாதத்துல உடனே அது சோம்பேறித்தனத்தை ஒழிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த நவதானியத்துக்கு. கிழக்கு நோக்கி சூரிய மந்திரத்தை சொல்லி முன்னோர்களை வழிபட்டு வணங்கினா பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, இந்த வருஷத்துக்கு எந்த நேரத்துல வைக்கணும்? காலை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளும் அதுதான். அதுக்கப்புறம் தான் பொங்கல் வச்சு வழிபட்டு யமகண்டம் ராகு காலம் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? எளிமையான முறையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தை திருநாளில் வர அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த நாள்ல இருந்து செய்யறது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். இந்த பொங்கல் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா இருக்கிறத விட அது அனைத்து மக்களுக்கான கொண்டாட்டமாக தான் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது. இப்போ இந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கான திருவிழாவுடைய சாராம்சம். கலாட்டா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பொதுவாக பொங்கல் அப்படின்னாவே நம்ம விவசாயத்தில் முழுமை பெற்ற ஒரு நாளாக தான் அது கருதப்படுது. ஏன்னா கருதறுத்து அதை வைத்து குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நல்ல நாள். அதாவது தனுசில் இருக்கக்கூடிய சூரியன் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை அது பயிற்சி ஆகிறாரு. தை 1ஆம் தேதி உங்களுக்கு பொங்கல் திருநாளுங்கிறது வந்திருக்கு. இந்த மங்களவாரம், அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஒரு சோம்பேறித்தனத்தை ஒழிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது. ஏன்னா செவ்வாய்னாவே உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக நம்மளை பண்ணும், சோம்பி கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறக்கூடிய தத்துவத்தை சொல்லக்கூடியதான் செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை பிறக்கிற மங்கள நாள் இன்று பிறந்திருக்கனால கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கும். பொங்கல் அப்படிங்கிறப்ப இந்த பொங்கல் வைக்கக்கூடிய அந்த பூஜை அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? பொங்கலுக்கு அன்றைய தினத்தில் நம்ம படையல் போடுறது தான் நம்மளோட தமிழர்களோட வழக்கம். அன்றைய நாள் நம்ம ஒரு மரக்காப்படியில் ஃபுல்லாக அந்த நெல்லை எடுத்து அதை நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இலையை போட்டு பொங்கலை நம்ம நல்ல முறையில் முடித்து பொங்கல் வைத்து நவதானியங்கள் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நவதானியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த நவதானியத்துக்கு உண்டு. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நவ ரத்தினங்கள் நவதானியங்களை நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டு முன்னாடி அந்த நிலையிலே கூட வச்சிருக்கிறது ஒரு வழக்கம் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும். அதனால தான் இந்த நவதானியத்தை அதில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம கிழக்கு நோக்கி சூரிய மந்திரத்தை சொல்லி, சூரிய மந்திரம்னா ஒன்றும் பெரிய இதில் நம்ம சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொன்னால் போதும். அப்படி வச்சு நமக்கு தேவையான நம்ம ஒரு சாம்பிராணி இது எல்லாத்தையும் நம்ம காட்டி நம்ம சூரியனை கிழக்கு நோக்கி நம்ம இந்த படையில் ஏற்றுக்கங்க, முன்னோர்களை நம்ம நினச்சி வழிபட்டு வணங்கினா அன்றைய நாள்லேருந்து ஒரு தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக ஒரு மிக்க சந்தோஷத்தை அது கொடுக்கும். சகல தோஷங்களையும் இந்த பூஜை செய்து நம்ம பொங்கல் படையல் வச்சோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சந்தோஷத்தை இந்த ஆண்டு அது கொடுக்கும். பொங்கல் அப்படின்னாலே அந்த பொங்கல் பானை வைத்து பொங்கல் இடக்கூடியது தான். இன்னைக்கு கால ஓட்டத்துக்குள்ள நம்ம கிச்சன்லேயே முடிச்சிடுறோம், குக்கர்லேயே இன்னைக்கு குக்கர்லேயே ஆமாம் வச்சிடறோம். இருந்தாலும் அந்த பொங்கல் வைக்கக்கூடியது எங்கே இருந்தாலும் சரி, அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் இந்த வருஷத்துக்கு எந்த நேரத்தில் வைக்கணும்? பொங்கல் திருநாள் அன்று நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஃப்ளாட்லாம் கரெக்டாக நம்ம வெளியில் வச்சு பண்ண முடியாது. அதனால் நம்ம வீட்டோட தென்கிழக்கு மூலையில் தான் வைக்கணும். ஏன்னா ஏன் அதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, சிலருக்கு வடமேற்கு திசையிலெல்லாம் இந்த சமையல் கட்டு அமைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் பர்டிகுலராக பொங்கல் வைக்கிறது மட்டும் கண்டிப்பாக தென்கிழக்கு மூலையிலையோ அல்லது கிழக்கு திசையிலையோ வீட்டில் அங்கே வச்சு நம்ம வெளியில் வச்சு நம்ம பண்ணலாம். வீட்டுக்குள்ளனா குக்கரில் வைக்கிறதுனாலும் அதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 8:41 9:41 வரைக்கும்
இது வந்து அன்றைய தினத்தில் செவ்வாய் நாள் கிழமையில் அது சுக்கிர ஹோரை. அப்போ அந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பான ஒரு அம்சத்தை அது கொடுக்கும். 6 to 7ங்கிறது வழக்கமாக உதயமாகுது அப்படிங்கிற ஒரு துணியில் நம்ம வந்து வச்சுடுறோம். அது ஏற்புடையதா? பொங்கல் வைக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த காலத்தில் பொதுவாக இந்த பொங்கலுக்கு முன்னாடி தை திருநாள் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளும் அதுதான். அவங்களுக்கு தர்ப்பணம் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7:41 8:41, அதாவது தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான். அவங்க 7:41 8:41 வரைக்கும் அவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வச்சு வழிபட்டு நம்ம அந்த படையல் வந்து அந்த நேரத்திலேயே நம்ம வாழை இலை போட்டு கிழக்கு நோக்கி முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபட்டால் தான் அது ஒரு சிறப்பான அமைப்பை அது கொடுக்கும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை அந்த காலங்கள்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம். பொங்கல் அன்னைக்கும் கொடுக்கலாம். ஆமாம், பொங்கல் அன்னைக்கு கொடுக்கறது விசேஷமானது. அது பெரும்பாலும் தெரியறதில்ல மக்களுக்கு. ஆனால் அன்றைய தினம் கொடுக்கறது அவங்களோட ஆத்மாக்களுக்கு ஒரு புண்ணியத்தை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இன்று வந்து உத்தராயண காலம் தொடக்கம். பொதுவாக தை மாதத்தில் இருந்து ஆனி மாதம் வரைக்கும் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடியது தான் உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவோம். அதை புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அதனால் அந்த புண்ணிய காலத்தில் அவங்க முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு நம்ம அதை படைத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் நிரம்பிய ஒரு செல்வத்தையும் அது கொடுக்கும். அதுக்கு பிறகு பொங்கலிடம். ஆமாம், 8:41 9:41 வச்சு நீங்கள் படையல் கொடுத்துடலாம். அந்த டைமுக்குள்ளேயே பண்ணுறது நல்லது. இப்போ இது ஒரு பக்கம் நீங்கள் ஓரை வச்சு சொல்கிறீங்க. ஆனால் இதுலேயே யமகண்டம் ராகு காலம்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அன்றைய தினம் வந்து பொதுவாக 9 to 10 தான் யமகண்டம் அப்படின்னு சொல்லலாம், செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது. ஆனால் சூரிய உதயத்துலேருந்து பெரும்பாலும் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம்னா அன்றைய சூரிய உதயம் வந்து 6:41 வருது. அதனால் நம்ம அந்த நேரத்தை நம்ம தவிர்த்து தான் சொல்கிறோம். 8:41 9:41 நம்ம பொங்கலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா 9:41 யமகண்டம் ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 8:41 9:40 நீங்கள் பொங்கல் போட்டு முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடியும் போடக்கூடாது, பின்னாடியும் போடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து காலையில் எந்திரிச்சவொன்னே குளிச்சுட்டு எடுத்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு காலையில் 7 மணி ஆனால் பொங்கலை போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த தடவை வேணாங்கிறீங்க. ஓகே, இப்போ இது ஒரு கிரக பெயர்ச்சி தான் இல்லையா? இப்போ சூரியனார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறாரு. தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகும். ஆமாம். இப்போ மற்ற கிரகங்கள், இப்போ ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மாதிரி சூரியனார் வந்து பெயர்றதுனால மாற்றங்கள் நிகழுதா? கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது குறிப்பிட்டு ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு புண்ணிய காலத்தில் ஒரு பெயர்ச்சி ஆகுது. அதனால தான் தனுசுலேருந்து மகரத்துக்கு போனே மகர மாதம் இது ஒரு புண்ணிய கால தொடக்கம், உத்தராயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதத்தில் மட்டும்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? நிறைய பெண்டிங்கில் இருக்க எல்லா விஷயங்களும் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல முறையில் மாறும். எவ்வளவு கிரக பெயர்ச்சிகள் தப்பான ஒரு அமைப்பு, செவ்வாய் சனி பார்க்குது, சனி பெயர்ச்சி வந்து சரியில்லாமல் இருக்குது, குரு இப்போ வக்ரமாக இருக்கார், இது எல்லாத்தையுமே தோஷங்களை தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் தை மாதம் இந்த சூரிய பெயர்ச்சி அனைத்து ராசியினருக்குமே ஓரளவுக்கு மென்டலி ஃப்ரீ ஆயிடுவாங்க. நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இதை பயன்படுத்திக்கும். அப்போ சூரியனார் வந்து உட்காரக்கூடிய மகர ராசிக்கு நல்லா இருக்குன்றீங்களா? மகர ராசிக்கு அனைத்து ராசிகளுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பெரும்பாலும் அதை பயன்படுத்திக்கணும். இந்த மாதத்துல சில விஷயங்கள் அதாவது தையில ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்த தை மாதம் அப்படிங்கிறப்ப என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஏற்புடைய மாதமாக இந்த தை மாதம் இருக்கு? புதிய தொழிலை நம்ம தொடங்கலாம். அது வந்து விசேஷமாக இருக்கும். எந்த ஒரு கிரக அமைப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தை மாதத்தில் தொடங்குற, அதுவும் அமாவாசை அந்த டயத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தா கண்டிப்பாக எந்த தோஷம் அன்னைக்கு கரிநாள் இருக்குது, அன்னைக்கு வந்து உகந்த இதே இல்லை, கிரக பயிற்சிகள்லாம் வலு இல்லாமல் இருக்குது, இப்போ ஆரம்பிக்காதீங்க அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை. பண முதலீடு செய்கிற எந்த ஒரு விஷயங்களையும் அதில் பண்ணிக்கலாம். ஒரு பேங்க்கில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறது, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, இது மாதிரி வந்து பணம் முதலீடு பண்ணுறதுக்கு உகந்த மாதமாக அந்த தை மாதம், தை திங்கள் வந்து உங்களுக்கு அமையும். அடுத்ததாக ஒரு பேச்சுவார்த்தைகள் திருமணத்திற்கு அது நல்லா தாராளமாக பண்ணலாம். ஒரு நிச்சயம் பண்ணிக்கலாம், அது மாதிரியான சுப காரியங்களுக்கு பண்ணலாம்.
வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுறது அதெல்லாம் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சோனையும் ஒரு கடகடன் நடக்கும். எதுவுமே ஒரு பெண்டிங் இல்லாமல் போகிறதுக்கு தை மாதம் துவங்குற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்ச விஷயங்களை கண்டிப்பாக எளிமையான முறையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த தை திருநாளில் வர அந்த அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த நாள்லேருந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. தை அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கலாம். தொழில் தொடங்க உகந்த நாளாக அது இருக்கும். இப்போ இந்த தை மாதத்தை உத்தராயண காலம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது ஏன் அதனுடைய புனிதத்தன்மை எதனால் வந்தது? அதுக்கான காரணம் என்ன? அதாவது தேவர்களுக்கு 6 மாதம் இரவு, 6 மாதம் பகல் பொழுதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தை மாதத்துலேருந்து அவங்களுக்கு பகல் பொழுது, தேவர்களோட பகல் பொழுது, அப்போ அவங்க விழித்து செயல்படக்கூடிய அந்த காலம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் வெயில் அதாவது பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு பொழுது குறைவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த உத்தராயண காலத்தை புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னா, அந்த காலங்களில் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் தேவர்களோட பகல் பொழுதாக இருக்கிறனால எந்த வேலையும் சுறுசுறுப்பாக நடக்கும் இல்லையா, அவங்க நமக்கு கேட்ட கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் அவங்க விழித்து இருப்பதால். இப்போ தையை தேவர்களுடைய பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால தான் மார்கழியை ஆமாம் அது என்ன பிரம்ம முகூர்த்த, தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த மார்கழின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ உடனே விடிஞ்சிருது. அது என்னன்னா, பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தை எல்லா மாதங்கள்லையும் அது கணக்கிட முடியாது. அது பிரம்ம முகூர்த்த தொழில் தொடங்கப்பாங்கிற ஒரு வார்த்தைக்கு சொன்னதான். அதனால் இப்போ நிறைய பேர் அவங்களே ஜோசியர் மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கினா எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு பண்ணிவிட்டு, ஆனால் ஒன்றும் சிறப்பாக இல்லை, வெளியும் சொல்ல முடியாது. ஏன்னா முடிவு எடுத்தது இவங்களே எடுத்துக்கிட்டாங்க, ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணாமல். அதனால் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு அவங்களா ஜோதிடராக அறிவிச்சுக்கிட்டவங்கெல்லாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கவனமாக இப்போ இன்னிலேருந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மார்கழி மாதத்தில் தான் பிரம்ம முகூர்த்தங்கிறது உண்மையானது. ஏன்னா பிரம்மா எல்லாரையும் தேவர்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, விடிய போகுது பகல் பொழுது, சீக்கிரம் எந்திரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அறிவிக்கிறனால தான் மார்கழி மாதத்தில் நம்ம எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் நம்ம தெய்வ வழிபாடு ஆரம்பித்து தானே பண்ணணும். அதனால தான் மார்கழி மாதம் விரதம் இருந்து கேட்ட கோரிக்கைகள் தை மாதத்தில் உடனே அது நிறைவேற்றப்படும். அதனால தான் பெண்களை அந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையிலே எழுந்திரிச்சு விளக்கு போட்டு தெய்வங்களை வழிபட வச்சாங்க. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கிறத அந்த மார்கழி மாதத்தில் பயன்படுத்திட்டா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பொங்கல் தினத்தையொட்டி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.